இருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் லண்டன் நகரிலிருந்து எழுத்தாளரும் அரசியல் ஆய்வாளருமான திரு திவாகரன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். இந்த சந்திப்பு அரங்கத்தை வழமை போல எமது அரசியல் ஆய்வாளர் மெல்பர்ன் நகரிலிருந்து ராஜ் அவர்கள் தொகுத்து வழங்குகின்றார். நிகழ்ச்சிக்குள் உங்களை நாங்கள் தற்சமயம் அழைத்துச் செல்கின்றோம். வணக்கம் திவாகரன் அவர்களே. வணக்கம் ராஜ். வணக்கம். வணக்கம் சத்யபாலன். வணக்கம் திவாகரன். வணக்கம் ஃபோக்கஸ் தமிழர்களே. முதற்கண் உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை எமது நேர்களுக்கு உங்கள் மூலமாக அறிந்து கொண்டு எமது நேர்காணலை தொடரலாமல் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த திவாகரன் தங்கராஜா என்பவர் யார்? அவருக்கும் தமிழ் அரசியலுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? நான் திவாகரன் தியாகராஜா. நினைக்கவும் என்னை பொறுத்தளவில் நான் ஆரம்ப காலம் அடிப்படையில் ஒரு பயிற்றப்பட்ட ஆசிரியன். அதற்கு பிறகுதான் ஊடகவியலாளன், எழுத்தாளன், அரசியல் ஆய்வுகளில் ஈடுபட்டவன் என்ற அடிப்படையில் தான் நான் என்னை பற்றி சொல்ல முடியும். ஆரம்ப காலங்களில் நான் இராணுவ ஆய்வு கட்டுரைகள் தான் எழுதியிருந்தேன். வீரகேசரியில் தொடர்ந்து டி சிவராமனுக்கு பிறகு அந்த களமுனை ராட்சியம் என்ற அந்த பேஜில் நான் தான் அந்த இறுதி யுத்தம் வரைக்கும் எழுதியிருந்தேன் இராணுவ ஆய்வு கட்டுரைகள். அதற்கு பிறகு அரசியல் ஆய்வுகள் தான் எழுத தொடங்கியிருக்கிறேன். இப்போ நீண்ட காலம், இப்போ 2006ஆம் ஆண்டிலிருந்து நான் ஊடகத்துறையில் எழுத்து பணியில் இருக்கிறேன். இந்த நீண்ட பயணத்தில் இப்போது உங்களுடன் நேர்காணலுக்கு வந்திருக்கிறார். நீங்கள் அந்த இராணுவ ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது லண்டனில் இருந்தீர்களா அல்லது தாயகத்தில் இருந்து தான்? நான் போய் லண்டன்லேயே தான் இருந்தேன். லண்டனில் இருந்து தி வன்னியன் என்ற பேரில் தான் அதை எழுதியிருந்தேன். இராணுவ ஆய்வு கட்டுரைகள் பொது துணை பேரிலே தான் எழுதப்படுவது அந்த காலத்தின் வழக்கம். இப்போது மாதிரி இல்லை. ஆகவே அந்த தி வன்னியன் என்ற பேரில் தான் அந்த ஆர்டிக்கல் தொடர்ந்து வந்தது. சரி, நான் அந்த அரசியலுக்கும் உங்களுக்கும் இடையான தொடர்பு என்பது என்ன என்று கேட்பதற்கான காரணம், உங்களுக்கும் தமிழிசை கட்சிக்கும் இடையிலான சில தொடர்புகள் இருப்பதாக நாங்கள் அறிந்து கொண்டோம். கடந்த வருடம் 2024ஆம் ஆண்டு பிரித்தானியாவிலே இலங்கை தமிழரசு கட்சி ஃபோரம் என்ற ஒரு அமைப்பை தொடங்குவதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டிருந்தன. அதிலே நீங்கள் உப தலைவராகவும் பேச்சாளராகவும் நியமிக்கப்பட்டதாகவும் நாங்கள் செய்திகளை பார்த்திருந்தோம். அந்த வகையிலே அந்த தமிழரசு கட்சிக்கும் இடையே உங்களுக்கும் இடையிலே எவ்வாறு தொடர்பு ஏற்பட்டது? எவ்வகையிலே அந்த ஃபோரத்தை நீங்கள் அமைப்பதற்கான முயற்சிகளை ஆரம்பித்திருந்தீர்கள்? தமிழரசு கட்சிக்கும் எனக்குமான தொடர்பு என்னுடைய குடும்ப உறவு தான். என்னுடைய தந்தையார் நீண்ட காலம், அவருடைய காலம் முழுவதும் அவர் தமிழரசு கட்சியினுடைய தொண்டராக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தமிழரசு கட்சியினுடைய அந்த செல்வாக்கு எங்கள் வீட்டில் தொடர்ந்து இருந்திருக்கிறது. அதே போல் என்னுடைய அம்மா வழியிலே அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்கள். ஆனாலும் அதனால தான் என்னுடைய குட்டி மாமாவுக்கு பேர் காங்கிரஸ் என்ற ஒரு பேரே வைத்தார்கள் அந்த காலத்தில் விரும்புகிறாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் அந்த கட்சி சார்ந்து குடும்பங்கள் அந்த அதீத நாட்டம் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே தமிழரசு கட்சியினுடைய என்னுடைய பிரசன்னம் என்பது நான் தமிழரசு கட்சியாக வேலை செய்யவில்லை. கடந்த, அதாவது இந்த 2000ஆம் ஆண்டு தேர்தலிலே முதல் கூட்டணிக்கான ஒரு கூட்டணி தேர்தலை போட்டியிடுவதற்கு பின்னடித்தார்கள் வன்னி தேர்தல் தொகுதியில். அந்த காலப்பகுதியில் அதற்கான சில அனுமதி பெறுவதற்கான சில விடயங்களில் நான் பங்கு பற்றி இருக்கிறேன். அப்போ அன்றைய காலத்தில் வன்னி தேர்தல் தொகுதியில் ஏஜிஏயாக இருந்த ஏஜி ஒருத்தர் என்னிடம் தொடர்பு கொண்டார். அன்றைய காலத்தில் அவர் ஓய்வு பெற்ற ஏஜிஏ, ஆனால் அவர் மாகாண பணிப்பாளராக இருந்தார், சுகாதார பணிப்பாளராக. அப்போ அவர் என்னோட தொடர்பு கொண்டு ஒரு அனுமதி சார்ந்து இதை பற்றி ஒரு கதை கேட்டது. அதுதான் என்னுடைய முதலாவது அரசியல் தொடர்பாடலாக இருந்தது. அதாவது இந்த அரசியல் கட்சிகளுக்கும் போராட்டத்துக்கு உண்டான தொடர்பாடலில் நான் இதில் பங்கு பெற்றிருக்கிறேன். அதற்கு பின்னர் நான் புலம்பெயர வேண்டிய சூழல் ஏற்பட்டதனால் புலம்பெயர்ந்து விட்டேன். அப்போ வவுனியா நகரில் இருந்து அந்த அவர்களுக்கான தொடர்பை நான் ஏற்படுத்தியவன் என்ற அடிப்படையில் இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அனுமதி என்று சொல்லும் பொழுது விடுதலை புலிகளிடமிருந்து அனுமதி, அதை அப்படி எடுத்து நிச்சயமாக அந்த அனுமதி, அதாவது தொடர்ந்து, அதாவது 2000 ஆண்டுக்கு முன்பு தொடர்ந்து இந்த அதாவது கூட்டணியினுடைய பலர் கொல்லப்பட்டார்கள். அப்போ அந்த ஒரு பயம் இருந்தது அந்த காலத்தில். தேர்தலில் பங்கு பெற்றினால் இன்னும் நடக்கும் ஒரு பயம் இருந்ததுனால
அந்த காலப்பகுதியில் என்னோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தியதன் விளைவு நான் அந்த பணியில் ஈடுபட்டிருந்தேன். நான் அது பின்னாளில் சில அசௌகரியங்களை ஏற்படுத்தியது, அதனால் நான் புலம்பெயர்ந்து விட்டேன். அதற்கு பிறகு நான் லண்டனில் வந்ததற்கு பிறகு நீண்ட காலமாக இந்த கட்சிகளுக்கு நான் தொடர்பில்லை. ஆனால் இந்த குடும்ப உறவுகள் நண்பர்கள் வட்டம் என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவில் இருக்கக்கூடிய கமலேஸ்வரன் ஐயா அவர்கள் லண்டனுக்கு வருகை தருகின்ற போது அவர் என்னோடு இதை பற்றி பேசியிருந்தார். அப்போது நான் கட்சி சார்ந்த விடயங்களில் பங்கு பெற்றாமல் இருந்தாலும் அவர் தொடர்ந்து அவருடைய அந்த கோரிக்கையை நான் நிராகரிக்க முடியவில்லை, நட்பு வட்டம் என்ற அடிப்படையில். அதனால தான் நான் அந்த கட்சிக்கான வேலையை இங்கே செய்கிறதுக்கு, அதாவது இந்த தங்களுக்கு ஒரு ஃபோரம் ஒன்று உருவாக்கணும், ஒரு கிளை ஒன்று உருவாக்கணும் தான் அவர் கொண்டு வந்தவர், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கொண்டு வந்தவர். அப்போ அதுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். எல்லா இடமும் அவர் நட்பு என்ற அடிப்படையில் கூட்டி கொண்டு போயிருக்கிறேன். கடைசியாக கூட்டத்தில் என்னையும் அதில் ஒரு ஆளாக இணைக்க வேண்டிய சூழல் உருவாகிவிட்டது, இணைத்து விட்டார்கள், அவ்வளவுதான். அப்படியானால் அப்பொழுது ஒரு நிர்வாக குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டது. கேதீஸ்வரன் தலைவராகவும் பாலநந்தினி செயலாளராகவும் நீங்கள் உபதலைவராக மற்றும் பேச்சாளராக ஒரு ஒரு குழு ஒன்று தெரிவு செய்யப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அதில் ஒரு குழு நிச்சயமாக தெரிவு செய்யப்பட்டது. அதாவது அதை கிளை என்று தெரிவு செய்ய முடியாது என்ற ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அப்போதுதான் எல்லா இடங்களும், அதாவது ஏற்கனவே தமிழரசு கட்சி தன்னுடைய கிளையை உருவாக்குவதற்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அடிச்சிருக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே வந்த ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முதல் வந்து விட்டது. ஒரு வருடத்துக்கு முதலும் கமலேஸ்வரன் ஐயா கொண்டு வரும்போது கொண்டு வந்தார். அப்போ அது அவர்களால் அடிக்கப்பட்டது. பிறகு அவர்கள் தங்களுடைய, அதாவது தமிழரசு கட்சியை பொறுத்தவரை நான் குற்றம் சாட்டக்கூடிய ஒரு இந்த முதலாவது விடயம் என்னென்றால், ஒரு கிளையை உருவாக்குவதற்கென்று இவர்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அடிச்சிருக்கிறார். மத்திய குழுவால் தீர்மானிக்கப்பட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அடிக்கப்பட்டிருக்கிறது. அது வெளிநாடுகளுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறது, பிரான்ஸுக்கு, கனடாவுக்கு கொண்டு போயிருக்கப்பட்டிருக்கிறது, லண்டனுக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படி ஒரு ஃபார்மை அடித்து விட்டு பிறகு ஒரு கிளையை உருவாக்க முடியாது என்று இவர்கள் தங்களுடைய மத்திய குழுவில் திருப்பி இவர்கள் போராடுவது என்பது ஒரு கோட்பாட்டு கோளாறாகவே நான் பார்க்கிறேன். சரி, இப்பொழுது இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதரவு அணி என்று ஒரு குழுவினரை சுமந்திரன் அவர்கள் இப்பொழுது கடந்த மாதம் லண்டனுக்கு வந்திருந்த பொழுது நியமித்திருக்கிறார். இவற்றுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஏதாவது தொடர்பாடு இருக்கின்றதா, அல்லது? அதற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஏனென்றால் அந்த ஃபோரம் உருவாக்கப்பட்டதன் பின்னர் அது சார்ந்தவர்கள் அதை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை, ஒன்று. 2வது, அவர்கள் அதற்கு எதிரான பிரச்சாரத்தை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர் என்று சொல்லப்படுபவர்களையே ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதனாலே அது கிட்டத்தட்ட ஒரு செயலில் அது ஒரு மந்தகதிக்கு போய்விட்டது. அதை நீ நீண்ட காலம் தொடர்ந்து நடக்குமா நடக்காது என்றதை நான் இப்போது எதிர்வு கூற முடியாது. ஏனென்றால் தமிழரசு கட்சி எடுக்கிற முடிவில் தான் இருக்கிறது. தமிழரசு கட்சி இப்போது சொல்கிறது ஒரு கிளையை உருவாக்க முடியாது, ஆனால் நட்பு வட்டங்களை உருவாக்கலாம் என்று புதிய வியாக்கியானம் சொல்கிறார்கள். அப்போ என்னை பொறுத்தளவில் இந்த எண்ணி துணிய கர்மம் துணிந்தவன் எண்ணுவது என்பது இழுக்கு. இது ஒரு இழுக்கான விஷயம். அதாவது ஒரு கட்சியினுடைய நடைமுறை சார்ந்து ஒரு கட்சி சரியான வேலை திட்டத்தை செய்யவில்லை என்பதை இது சரியாக நாங்கள் எடை போடக்கூடியதாக இருக்கிறது. முதல் ஒன்று சொல்வது, பிறகு ஒன்று சொல்வது, அதற்கு வியாக்கியானம் சொல்வது, இதெல்லாம் ஒரு கோட்பாடு கோளாறு. இந்த கோளாறுகளோடு நாங்கள் இன்னொரு கட்டத்தை நோக்கி பயணிப்பது மிக கடினமானது. ஆகவே இவர்கள் ஒரு திடமான ஒரு முடிவை எடுத்தார். இவ்வளவு காலத்துக்கு இந்த சர்ச்சை எழும்பியதற்கு பின்பாடு ஒரு வருடத்தை கடந்து விட்டது. இந்த நிலையில இன்னுமே ஒரு முடிவு எடுக்காமல் அதை பற்றி பேசாமல் இருப்பது என்பது இது ஒரு இவர்களுடைய இந்த அரசியலில் இவருடைய அசம்பந்த போக்கு என்று நான் சொல்லுவேன். ஆகவே இது இனி எந்த தூரம் இவர்கள் அரசியலில் ஈடுபட போகிறார்கள், அதாவது வெளிநாட்டில் வாழ்கின்ற புலம்பெயர்களை கொண்டு ஒரு அரசியல் நடவடிக்கை எவ்வாறு செய்ய போகிறார்கள் என்பதை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. இது தொடர்ந்து 2வது, இந்த ஒரு கட்டத்தில் இதை ஆதரித்தவர்கள் ஒரு கட்டத்தில் அதை எதிர்த்தவர்கள் ஒரு கட்டத்தில் ஆதரிக்கிறார்கள். இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. இப்போ அண்மையில் திரு சுமந்திரன் அவர்கள் லண்டனுக்கு வந்ததன் பிற்பாடு அவர்களுடைய அணியில இருந்து இந்த போரத்தை கடுமையாக விமர்சித்தவர்கள் பின்கதவால் போன் அடித்து நீங்களும் சும்மா இருக்கிறீர்கள், நீங்களும் ஏதாவது செய்யுங்கோ என்று சொல்ற நிலைமை தான் இருக்கிறது. இவர்கள் பெரும் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள், பெரிய நிதி பங்களிப்பு எல்லாம் செய்தவர்கள் எல்லாம் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கே இது ஒரு குழப்பகரமான ஒரு அரசியல் நிலை என்றுதான் நான் சொல்லுவேன். ஆகவே மத்திய உள்ள ஒரு திடமான அவர்கள் முடிவை எடுக்காவிட்டால் இது தொடர்ந்து நீடிக்கும். ஆனால் இந்த ஏற்கனவே நான் அங்கத்துவம் வைக்கின்ற அந்த போரத்தினுடைய அனைத்து அறிக்கைகளும் அங்கே மாதாந்த அறிக்கைகளில் இருந்து வருடாந்த அறிக்கைகள் அனைத்துமே
மாட்டின் கீழ் உள்ள அவருடைய அலுவலகத்துக்கு இமெயில் மூலமாக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே கோப்பும் இருக்கிறது. ஆனால் அது எதிர்காலத்தில் கோப்பு இல்லைன்னு கூட சொல்லலாம். இதுகளை சொல்ல முடியாது. இது எங்கள் அரசியல் இதெல்லாம் சகஜம். மணப்புகள், ஒழிப்புகள், மலுங்கடிப்புகள் எல்லாம் சகஜம். லண்டனை அல்லது இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் தமிழிசை கட்சியினுடைய ஆதரவு தளம் எவ்வாறு இருக்கின்றது? இப்போது இருக்கிற நிலைமையில இந்த ஆதரவு தளம் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்து விட்டது. என்னென்றால் இந்த சி.கே. சுஞானம் அவர்கள் டாக்டர் தேவானந்தாவை சந்தித்ததில் இருந்து அது கொஞ்சம் பின்னோக்கி போய்விட்டது. அதற்கு முதலே இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் இவர்கள் எடுத்த முடிவுகள், அதனால் ஏற்பட்ட விளைவுகள் எல்லாமே இவர்களுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலையெல்லாம் இருக்கு. ஆகவே திரு சுமந்திரன் அவர்கள் இங்கு வந்திருந்த போது தமிழ் தேசிய செயற்பாட்டில் இருக்கின்ற இந்த அமைப்புகளையும் சந்தித்ததான தகவல்கள் எதுவும் இன்னும் வெளியாகவில்லை. அவர் சந்திக்கவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஆகவே ஒரு நீண்ட நாட்கள் லண்டனிலே தங்கியிருந்த இன்றைய பதில் செயலாளர் சந்திக்காமல் இருப்பது என்பது அவருடைய அரசியலில் அவர் எத்தகைய பாத்திரத்தை வகிக்க போகிறார் என்ற கேள்விதான் இங்கே முன்னுக்கு நிற்கிறது. சரி, அடுத்ததாக உங்களுடைய அந்த குழுவினர் மீது ஒரு விமர்சனம் இருக்கின்றது. அதாவது நீங்கள் இந்திய புலனாய்வு துறையினுடன் தொடர்புடையவர்கள், முக்கியமாக பாலநந்தினி அவர்கள், அவருடன் தொடர்புடைய கதிர் போன்றவர்கள், இப்பொழுது கதிர் நாட்டிலே இல்லை, நாட்டிற்கு கழிப்படுகின்றோம். இவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே அவர்களுக்கும் உங்களுக்கு இந்திய புலனாய்வுத்துறைக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருப்பதாக முன்னர் கூட விமர்சனம் செய்யப்பட்டிருந்தது. அதை பற்றி இதுல நான் இதுக்கு ஒரு நீண்ட ஒரு விளக்கம் தர வேண்டும். இந்த இந்திய புலனாய்வுத்துறை, இலங்கை புலனாய்வுத்துறை, கோத்தபாய என்றால், ராஜபக்ச என்றால், சந்திரிகா என்றால், இது எல்லாம் ஒரு மனநோய். பலருக்கு மனநோய், எங்கள் ஊடகவியலாளருக்கும் கடுமையாக தொற்றி கொண்டிருக்கிறது. இதை நீக்குவது என்பது இலகுவான காரியம் இல்லை. இந்த மனநோய் இன்று நேற்று ஆரம்பித்ததில்லை. இந்த சீன கம்யூனிஸ்டுகள் 70களில் எழுச்சி பெற்ற போது இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டது. அது அமெரிக்காவின் சிஏ என்ற ஆளென்று ஆரம்பிக்கப்பட்டது. சிஏ என்ற ஆளென்று மற்றாக்களை சொல்லிக் கொண்டிருந்த ஒரு மனிதர், யாழ்ப்பாணத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், மற்றவர்கள் எல்லோரையும் தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொல்லிக் கொண்டு தெரிந்தார். எல்லோரையும் வசைபாடினார். இறுதியாக அவர் மரணித்து விட்டார். அவருடைய மரண வீட்டுக்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்து யாரும் வரவில்லை. அமெரிக்காவுடைய அம்பாசிடரும் அந்த காரியாலயத்தில் இருந்த பெரும்பாலான உத்தியோகத்தில் அங்கே சமூகம் அளித்திருந்தார்கள். அமெரிக்காவிலிருந்து 3 பேர் விசேடமாகவும் வந்திருந்தார்கள். அப்படியானால் இந்த அமெரிக்க சிஏ என்று மற்றவனை சொல்லிக் கொண்டிருந்தவர் யாருடைய ஆளாக இருந்திருக்கார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லோருக்குடைய மனநோய். இதே போலதான் ஆயுத போராட்டம் ஆரம்பித்த உடனே இந்த ரோ இந்தியா என்றது தொடங்கி 80ஆம் ஆண்டு இந்த நடுப்பகுதியில் இந்த ரோ பிரச்சனை துவங்கிச்சது. இன்று வரைக்கும் அது நின்றபாடில்லை. துவாரகா வந்தாலும் ரோதான், தலைவர் பிரபாகரனுக்கு விளக்கு கொளுத்தினாலும் ரோதான், இந்தியாவோட பேசினாலும் ரோதான். இது ஒரு அடிமுட்டாள்தனமானது. இப்படிப்பட்ட இந்த அடிமுட்டாள்தனமாக பேசுபவர்களிருந்து நாங்கள் விலகி இருப்போம். இது அறிவார்ந்து சிந்திக்க தெரியாதவர்கள் தான் இப்படி பேசுவார்கள். ஒரு சமூகத்தில் இது ஒரு அக்கப்பொருள்னு சொல்வார்கள். அதாவது ஒரு விடயத்தை பற்றி பலவாறு பேசுவது. அவர் சிஏ என்று ஆளுண்டுவான், அதே நேரத்தில் ரோ என்று ஆளுண்டுவான், இப்போ இந்த இலங்கை புலனாய்வுத்துறைன்னு சொல்லுவான். ஒரு மனிதன் 3 புலனாய்வுத்துறையில் வேலை செய்ய முடியாது. அப்படி இல்லை. அப்போ இது எதுவுமே இல்லாத மனிதர்கள் இந்த துவாராவை தூக்கி கொண்டு வருகின்றவர்கள் எல்லாம் வெறும் காசுக்காக வாரவர்கள். அவர்களையும் ரோ இந்தியாவில் தான் சொல்றீங்க. இப்போ அவருக்கு எதிராக பேசுகிறவரையும் ரோ இந்தியாவில் தான் சொல்றீங்களா? ரோ எத்தனை பாத்திரத்தை வைக்க முடியும்? இந்த அதாவது இந்தியாவுடைய புலனாய்வு அமைப்புகளை பற்றி எதுவுமே தெரியாதவர்கள், இந்திய புலனாய்வுத்துறை எவ்வாறு இயங்குகிறது என்பது தெரியாதவர்கள் இவ்வாறு தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்ப இவர்களை நாங்கள் தொடர்ந்து இவர்களுடைய பேச்சுக்களை நாங்கள் சபையில் எடுத்து பேசுவது என்பது அசிங்கமானது என்னை பொறுத்தளவில். ஒரு அரசியல் செயற்பாடு அது தரவல்ல விலங்குகள் என்ன என்பதுதான் பார்க்க வேண்டும். அப்படியானால் இன்னும் ஒன்றை நான் சொல்வேன். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இந்தியாவோட எங்கேயுமே தொடர்புபடவில்லையா? அல்லது அது எங்களுடைய பேசவில்லையா? அப்ப பேசின அண்ணன் பலசிங்கம் பேசினால் அவர் ரோ இந்தியா ஆளுநர் நீங்கள் சொல்லுவீங்களா? கிட்டு என்ன தொடர்பு எடுத்தால் ரோ இந்தியா ஆளுநர் பேசுவீங்களா? அல்லது நடேசன் இந்தியாவோட தொடர்பு கொண்ட இறுதி நேரங்களில் எல்லாம் கலைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. இமெயில் நடேசன் நீங்கள் ரோ இந்தியா ஆளுநர் சொல்லப்படுகிறா? அப்ப இதெல்லாம் ஒரு அசிங்கமான இந்த தங்களுக்கு தெரியாத ஒரு விடயத்தை அது பேய் பிசாஸ் என்று சொல்வது போல தமிழர்களுடைய இந்த பண்பாட்டில் இந்த ரோன்றது இப்போ ஊறி போச்சு.
அப்போ ரோ ஒன்று அடிக்கடி சொல்லுவினோம். ரோ என்று சொல்வதால யாருக்கும் எதுவும் பலனும் இல்லை. ரெண்டாவது, ரோவுக்காக வேலை செய்கிறது என்றால் அதில் ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அதாவது ஒரு தமிழ் அறிஞர்கள், தமிழ் தேசியம் சார்ந்து வேலை செய்பவர்கள் ரோவோட தொடர்புபடுகிறார்கள். அதுக்கு அதில் ஏதாவது ஒரு நலன் இருக்க வேண்டும். ஒன்று சுயநலன் இருக்க வேண்டும் அல்லது பொது நலன் இருக்க வேண்டும். இரண்டும் இல்லாமல் எப்படி தொழில்படுவது? நீங்கள் குறிப்பிடுகின்ற ஆட்கள் எல்லாரையும் பாருங்கள், அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை முறை தான் அவர்களை நிரூபிக்கிறது. ஆகவே இந்த ரோவின் ஆளா இருப்பது என்பது இது 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 மிக அசிங்கமானது. அது இந்த அடிமுட்டாள்களுடைய பேச்சுக்களைத்தான் நாங்கள் விவாதிக்கிறோம். அதாவது மேடையில் கொண்டு வந்து விவாதிப்பது இந்த கள்ளத்தவர்ணையிலையும் தேத்தனிக்கடையிலையும் 80களிலையும் அதற்கு முந்தின கால பகுதியிலையும் விவாதித்த பொருளை கொண்டு வந்து இப்போது நாங்கள் மேடையில் விவாதிப்பதற்கு ஒப்பான இதெல்லாம் தேவையற்ற விஷயங்கள். இது அறியாமை இந்த வெளிப்பாடு. சரி, நீங்கள் சொன்ன அந்த ரோ என்ற விஷயம் முதலாக என்னுடைய அறிவின்படி விடுதலை புலிகளால் தான் அந்த குற்றச்சாட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது டெலோ ரோவினால் இயக்கப்படுவதாக சொல்லி அவர்கள் தடை செய்யப்பட்டார்கள். பின்னர் மாத்தியா குழுவினர் ரோவினால் இயக்கப்படுவதாக சொல்லி அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்படியானால் இந்த அடிப்படை எல்லாத்துக்கும் அடிப்படை விடுதலை புலிகளுடைய அந்த செயற்பாடு தானே இருக்கின்றதாக நான் எடுத்துக்கொள்ள முடியும். இல்லை, இங்குதான் அதாவது தகவல், எங்களிடம் இருக்கிற தகவல்கள் மிக குறைவாக இருந்தால் அந்த தகவலை வைத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வாருது. அப்படி இல்லை, தகவல் முழுமையாக பார்க்கப்பட வேண்டும். இங்கே விடுதலை புலிகளை ரோவின் பக்கம் என்று சொல்லவில்லை. விடுதலை புலிகள் அமெரிக்காவின் ஆள் என்று அவர்கள் சொன்னார்கள். அதாவது அண்டன் பாலசிங்கம் ஒரு வெள்ளை இன பெண்ணைக்கு திருமணம் செய்திருப்பவரையால் அவர் அமெரிக்காவின் சிஐஏ என்று சொன்னார். அவ்வாறு சிஏ என்று சொல்கின்ற போது மறுகதைக்கு இவர்கள் இன்னொரு ஆளுக்கு சொல்வார்கள். இதெல்லாம் வாய்மொழி பேச்சு தான், எங்கேயுமே அறிக்கையில் வந்தது இல்லையா? இவர்கள் என்ன சொல்வார்கள்? அறிவியல் ரோவின் ஆள்னு சொல்லணும். இது மாறி மாறி பரஸ்பர குற்றச்சாட்டுகளும் பரஸ்பர ஐயங்கள் ஐயப்பாடுகளால் எழுந்த பிரச்சனைகளை தவிர இங்கே யாரும் எந்த ஒரு அமைப்புக்காகவும் வேலை செய்யவில்லை. அதான் உண்மை. தமிழீழ விடுதலை போராட்டத்துக்காக புறப்பட்டு சென்ற அனைத்து இயக்கங்களும் தங்கள் உயிர்களை அர்ப்பணிக்கவர்கள் அன்றைய நேரம் தயாராகின்றார்கள். பிற்காலங்களில் அவர்கள் தலைமைத்துவங்களுடைய தவறான வழிநடத்தல், அவருடைய தவறான போக்குகள் என்பது வேறு. ஆனால் அவர்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு ஒரு இயக்கத்தில் இணைந்த போது, அதாவது 86, 84, 85, 86 அதற்கு முதல் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருந்தார். அப்ப இந்த ஜூலை கலவரத்துக்கு பின்னர் ஒரு பெருமெடுப்பிலான ஒரு தமிழ் இளைஞர் அணி போராட்டத்தை நோக்கி போனது. அந்த இளைஞர் அணி போகின்ற போது அவர்கள் இந்த மக்களுக்காக தங்கள் உயிர்களை அர்ப்பணிக்கத்தான் போனார்களே தவிர இந்த ரோவுக்காகவும் சிஏக்காகவும் அவர்கள் போகவில்லை. அப்ப இந்த தலைமைத்துவங்களோட தவறுகள் அங்க அவர்களை தவறாக வழி நடத்தியது. அதனால பல இயக்கங்கள் இல்லாமல் போயின. இங்கே இந்த தமிழீழ விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கின்ற போது இங்கே ஏதோ யாரும் திட்டமிட்டு எல்லாம் செய்தாகின்ற இல்லை. திட்டமிட்டு எதுவும் அதாவது இந்த போராட்ட போக்கின் பாதையில் அவரவர் தங்கள் வழியை அமைத்துக் கொண்டார்கள், தங்கள் வழிகளை செப்பனிட்டார்கள். அப்படித்தான் நாங்கள் ஒரு வரலாற்று போக்கில் பார்க்கணுமே தவிர 16 வயதில் இருந்த தலைவர் பிரபாகரனை நாங்கள் 30 வயதில் அப்படித்தான் இருந்தார் என்று சொல்வதும், 30 வயதில் இருந்த பிரபாகரன் 54 வயதில் அப்படித்தான் இருந்து சொல்வதும் மிக தவறானது. காலம் அந்த மாற்றங்களை ஏற்படுத்தும். அதற்கு ஏற்ற கொள்கைகள் வலுப்படுத்தப்படும், தேவைக்கு உதவாக அகற்றப்படும். இது இயல்பு. இது ஒரு போராட்ட வரலாற்று, இது ஒரு வரலாற்று போக்கில் நிகழ்ற விஷயம். இது எல்லாத்தையும் நாங்கள் அந்தந்த காலத்தில் ஒரு துண்டை எடுத்து வச்சுக்கொண்டு இன்றைக்கும் அதை பேச முடியாது. அதாவது நான் இன்னும் ஒன்று சொல்வேன். இன்றைய நாள், அதாவது சுதுமலை பிரகடனம் மேற்கொள்ளப்பட்ட நாள். இந்த நாளில் 87ஆம் ஆண்டு தலைவர் பிரபாகரன் பேசிய பேச்சையும் இன்று இருக்கிற நிலைமையிலையும் நீங்கள் எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? இதே போல 87ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி இந்திய இலங்கை ஒப்பந்தம் வருகிறது. அதற்கு முதலே ஜூலை 19ஆம் தேதி யாழ் பல்கலைக்கழகத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராக ஒரு தென்னாசிய கருத்தரங்கு ஒன்று நடக்கிறது. அதில் பேராசிரியர்கள், அதாவது பேராசிரியர் சிவத்தம்பி, சித்தம்பலம் போன்றவர்கள் எல்லாம் காரசாரமாக பேசுகிறார்கள். அப்ப இதை நாங்கள் எப்படி பார்ப்பது? இவர்கள் முதலே திட்டமிட்டு அதை குழப்பதற்கு பேசினார்கள் என்று பார்ப்பதா? இல்லை. அவர்கள் அன்றைய காலத்தில் தமிழ் மக்களுக்கு என்ன தேவையோ அன்றைய சூழலை அவர்கள் பேசினார்கள் தான் பார்க்க வேண்டுமே தவிர, அந்தந்த காலத்தை பார்க்க வேண்டுமே தவிர அந்த காலத்தை இந்த காலத்தோடு ஒப்பிட்டு பேசுவது தவறானது. சரி, உங்களுடைய அந்த பாலநந்தினி மற்றும் கதிர் அவர்கள் கடந்த வருடம் இந்தியா சென்று இந்தியாவுடைய மத்திய அரசாங்கத்தைச் சேர்ந்த சில முக்கிய அதிகாரிகளை சந்தித்ததாக பாலநந்தினி தெரிவித்திருந்தார்.
அங்கே அவர்களுக்கு சொல்லப்பட்ட விடயம், அதாவது இலங்கை பிரச்சனை சம்பந்தமாக இந்தியாவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது என்று ஏதாவது ஒரு கோடி காட்டும் விதமாக செய்தி ஏதாவது சொல்லப்பட்டதாக உங்களுக்கு தெரியுமா? இந்த விடயம் ஒரு வருடம் இல்ல, இப்போது 3-4 வருடங்கள் ஆகிறது. 2 வருடமாக அங்க வேலை, அதாவது இந்த ஒரு இந்தியா நோக்கி ஒரு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது இந்திய அரசு தமிழ் மக்கள் மீதான, தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டம் சார்பாக இந்திய அரசு என்ன நிலையில இருக்கிறது, நாங்கள் இந்திய அரசுக்கு என்ன சொல்லலாம் என்பது பற்றிய ஒரு வேலை திட்டம். அது ஒரு 2 வருடங்களாக தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த வேலை திட்டத்தை பற்றி பலர் பேசினார்கள். இன்று வரைக்கும் நாங்கள் அதை பற்றி பெருசாக பேசவில்லை. அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவன் என்ற அடிப்படையில் நாங்கள் பெருசாக பேசவில்லை. ஒரு 15 பேர் கொண்ட அணிதான் அதில் இருந்தது. பேசினோம். பேச்சுக்கள் இந்த ஒரு கட்டத்துக்கு பிறகு எங்களாலேயே நிற்க முடியாது. என்ன காரணம் என்றால், இந்த தமிழ் தரப்பில யாரையும் விட்டு வைப்பதில்லை. அவர்களை இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசலுமோ பேசி அவர்களை மனம் சலிப்படைய வைத்து துரத்தி விடுவதுதான் வழக்கம். அந்த துரத்தல் 2009 இருந்து இன்று வரைக்கும் நடக்கிறது. இன்று வரைக்கும் தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் ரீதியாகவும் சரி, அல்லது தங்களுடைய சமூகவியல் ரீதியிலும் சரி, அதாவது இந்த தேசிய கட்டுமானம் என்ற ரீதியிலும் சரி, மேலே இருந்து கீழே போய் அடியாளத்தில் போயிருக்கிறார். நாங்கள் இப்போது எங்களிடம் தேசியமும் இல்லை, எங்களிடம் கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை, எதுவும் இல்லாமல் வெறும் அற்பர்களுடைய பேச்சுக்கு செவிசாய்க்கின்ற ஒரு கூட்டம் வந்துவிட்டது. இந்த சமூக வலைத்தளங்களை மிக கேவலமாக பேசுகின்ற இந்த கூட்டம் வந்ததன் அடிப்படையில் பல அரசியல் அறிஞர்கள் முன்னுக்கு வர மறக்கிறார்கள், முன்னுக்கு வர மாட்டார்கள். இந்த சமூகம் இவ்வாறு போனால் இது இன்னொரு அழிவை நோக்கியே செல்லும். ஆகவே நாங்கள் ஒரு அழிவையிலிருந்து பாதுகாப்பதற்கு கொஞ்சம் பேர் வந்து நிற்பினோம். என்னதான் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஒரு யோகர் சுவாய் மாதிரி வந்து நிற்பினோம். நீ என்னன்னு சொல்லு, விசரண்டு சொல்லு, என்னன்னு சொல்லு, ஆனால் நான் இதைத்தான் செய்வேன் நிற்பினோம். அப்படியான ஒரு கொஞ்சம் பேரால இன்னொரு கட்டத்தை நோக்கி போக முடியும். அல்லது அவருடைய மரணத்தின் பின்னர் அவர் சொன்னது சரி என்று ஏற்றுக்கொள்கிற இந்த சமூகம் தான் இது. ஆகவே நாங்கள் விடுதலைக்காக போராடுபவர்கள் எங்களுடைய இலட்சியம் விடுதலை என்பதை மறந்து இப்போது தியாகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, என்னுடைய கேள்வியிலிருந்து நீங்க விலகி போதான் நினைக்கிறேன். நான் கேட்ட கேள்வி, இந்திய அதிகாரிகளினால் இலங்கை தீர்வு சம்பந்தமாக என்ன விதமான தீர்வு எங்களுக்கு கொடுக்கப்பட இந்தியாவை பொறுத்தளவில் இந்த நிமிடம் வரை அவர்கள் அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான அந்த தீர்விலேயே அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அது தமிழ் மக்களுடைய போராட்டத்தினால் எழுந்த புவிசார் அரசியல் நெருக்கடியிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கு அவர்கள் எடுத்த நடவடிக்கை. ஆகவே இந்தியாவை பொறுத்தவரை அது தன்னுடைய நலனை அது எப்போதும் பாதுகாக்கும். நாங்கள் எங்களுடைய நலனை பாதுகாப்பதற்கு நாங்கள் தான் வேலை செய்ய வேண்டும். இந்தியா உங்களுக்கு குட்டிப்பால் பால் உங்களுக்கு பறக்க போறது கிடையாது யாருக்கும். இந்திய அரசு என்பது ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு தனி நிறுவனமோ கிடையாது. அது ஒட்டுமொத்த அந்த 140 கோடி மக்களுடைய அமைப்பு. அது தன்னை பாதுகாக்கத்தான போது முனை. பொதுவாக அரசியலில் அனைத்துமே நலன்கள் சார்ந்தது. இங்க தர்ம போதனைகளுக்கு இடம் இல்லை. அரசு என்பது அது ஒரு அடக்குமுறையின் கருவி. அதுக்கு ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும். ஆகவே இந்த அரசு என்ற இந்த நிறுவனத்தை நாங்கள் அதனுடைய இருப்பிடத்தில் இருந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய இருப்பில் இருந்து கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும். அப்படித்தான் நாங்கள் இந்த பேச்சுக்களில் ஈடுபட்டோம். ஆனால் எங்களை பொறுத்தளவில் இதுல இந்தியா என்ன நிலையில இருக்கிறது என்பதை எங்களால் இனம் காணக்கூடியதாக இருந்தது. இரண்டாவது, நான் ஒரு 7 மகாநாடுகள் அங்கே நடத்தப்பட்டது. இந்த 7 மகாநாடுகளும் தமிழீழம் என்ற கோரிக்கையோடு நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்தியாவில் 91ஆம் ஆண்டுக்கு பிறகு இருந்த அந்த கடுமையான இறுக்கம் குலைக்கப்பட்டிருக்கிறது, டோர் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போது தமிழீழம், பிளாக் ஜூலை இதுகள் எல்லாம் இவர்கள் இப்போது பலர் நடத்துகிறார்கள். அது நாங்கள் நடத்தியதன் பிற்பாடுதான் இவர்கள் நடத்துகிறார்கள். இது ஒரு நல்ல சகுனம், நடத்துங்கள். எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரு கதவை திறந்து விட்டிருக்கிறோம். இனி நீங்கள் கதவை திறந்து போறது வாரது அதெல்லாம் கூட ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை. பல அமைப்புகள் இருக்கு, அவர்கள் செய்யட்டும். அல்லது இந்தியாவோட எதிர்க்க போகிறோமா இருந்தால் இவர்களை அனுமான் போல இலங்கை தீவை பேர்த்துக்கொண்டு ஆப்பிரிக்க கண்டத்துக்கு பக்கத்தில் வச்சு போட்டு பேச சொல்லுங்கள். இந்த இந்தியா சார்ந்து இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமா இருந்தால், அல்லது இந்தியாவை எதிர்த்து கொண்டு இருக்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் இலங்கை தீவை பேர்த்து கொண்டு போய் அனுமான் பேர்த்தது மாதிரி பேர்த்து கொண்டு போய் மடகஸ்கார் கங்காலே அல்லது தென் சீன கடலில் வச்சு போட்டு சீனாவோடையும் வேறு நாடுகளோடையும் நாங்கள் பேச்சுக்களை நடத்தலாம். இது அமைவிடம் சார்ந்தது. நாங்கள் பிரிக்க முடியாமல் இந்தியாவோட தொடுக்கப்பட்டிருக்கிறோம்.
எங்களை இந்த இந்தியாவிலிருந்து இந்த பாக்கு நீரிலிருந்து எங்களை மீட்க முடியாது. இந்த பாக்கு நீர்னதான் எங்களுடைய அரசியல். அப்ப இந்த பாக்கு நீரை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இங்கே நாங்கள் வெறும் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் ரோ இந்தியாவிலோ அல்லது சிஎன்டாவிலோ நாங்கள் துரத்தி விட்டு நாங்கள் யாரும் இதையும் சாதிக்கப் போவதில்லை. நாங்கள் தனித்து எல்லோரும் செத்து போயிடுவோம், அவ்வளவுதான். சரி, அப்படி என்றால் உங்களுடைய நிலைப்பாடானது இந்தியாவுடைய 13வது திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடாக இருக்கின்றன. அதற்கு மேலதிகமாக நாங்கள் சென்று உரிமை பெறுவதற்கான முயற்சிகளை தொடர வேண்டும் என்பது. முதலாவது நீங்கள் சொல்கின்ற 2013 என்பது இந்தியாவுடைய 13 என்பதே பிழையான. எங்களுடைய அரசியலறிஞர்கள், ஆய்வாளர்கள் என்று சொல்லப்படுபவர்கள், ஊடகங்களாளர் என்று சொல்லப்படுபவர்கள் மிக தவறாக அந்த சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அது இலங்கையுடைய அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தமே அன்றி அது இந்தியாவுடைய அல்ல. இந்தியாவுடையது என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தமே அன்றி இந்த 13 அல்ல. நீங்கள் 13 என்று சொல்வது இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் தங்களுடைய அரசியலமைப்பில் உள்ள நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு கொண்டு வந்த ஒரு திருத்த சட்டமாகத்தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் நாங்கள் அதை தவறாகவே வியாக்கியானப்படுத்தி பழகிட்டோம். தவறாகவே அதை சொல்கிறோம். இந்தியாவில் 13 இல்லை, அதையும் முதல் நிறுத்த வேணும். அப்படி சொல்லுவவரை பார்த்து நான் ஏளனமாக சிரிப்பேன். இந்தியாவில் 13 சொன்னால் ஓகே, இவர் கொஞ்சம் பாலரோப்பில் நிற்கிறாருன்னு நான் பார்த்தேன். அப்படி இல்லை, இந்தியாவிலேயே இல்லை 13. அவன் முதல் விளாகிய சொல்ல சொல்லு. நான் கேட்ட கேள்வி என்னது வந்து நீங்கள் கேட்ட கேள்வி தான் நான் பதில் சொல்றேன். அதாவது 13 என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கையினுடைய இறையாண்மைக்கு அது பாதகமாக இருக்கும். இங்கே அரசியலமைப்பை மீறுவதாக இருக்கும். ஆகவே அந்த அரசியலமைப்பை மீறாமல் இலங்கை அரசு தொழிற்படுகிறது என்பதை காட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்டதுதான் அந்த 13ஆம் திருத்த சட்டம். அப்ப அந்த 13ஆம் திருத்த சட்டம் எப்போது வந்தது? அதாவது புலிகள் சண்டையின் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு போனது என்பதுதான் அந்த 13ஆம் திருத்த சட்டம் வந்தது. அப்ப இதை பலர் சொல்வார்கள், விடுதலை புலிகள் 13ஆம் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். விடுதலை புலிகள் 13ஆம் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டார், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் அங்கே முக்கியமானது. அப்ப இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை இந்தியா சொல்லும். ஏனென்றால் இந்தியாவில் இந்த 13ஆம் திருத்த சட்டம் என்பது எங்களுக்கு, அதாவது இந்த மாகாண சபையை நடத்துவதற்கான அதிகாரங்களை கொடுக்கிற அந்த சட்டம். ஆனால் அதிலே இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்தினால் இப்போது இருக்கிற நெருக்கடிக்கு அது தீர்வாக அமையும். ஆனால் இப்போது இருக்கிற 13ஆம் திருத்த சட்டத்தில் எதுவுமே இல்லை. பலம் இருக்க சுளையை பிடுங்கி விட்டார்கள். ஆகவே நாங்கள் வலியுறுத்தப்பட வேண்டியது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்து என்றுதான் நாங்கள் கேட்க வேண்டும். அதில்தான் காணி பரிசு அதிகாரங்கள் இருக்கிறது. இப்போது ஒன்றுமே இல்லை. வடகிழக்கை 2ஆக பிரித்து விட்டார், அது வேற. ஆனால் அப்படி பிரிக்கப்பட்டதான் இப்ப 13 இருக்கு. அப்ப நாங்கள் இந்த 13 நாங்கள் கேட்க முடியாது. அப்ப நாங்கள் வலியுறுத்தக்கூடியது இன்றைய நிலையில இந்தியாவோட தமிழீழத்தை பற்றி தான் கேட்க முடியுமே. யாரும் கேட்க முடியுமே? நாங்கள் அந்த தகுதிகள் இருக்கிறோமே, யாரும் இல்லை. இந்த கட்சிகளை நான் உண்டா கிடக்குது. ஆகவே எம்மை நாங்கள் ஆளுவதற்கும் ஒரு அதிகார அளவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஒரு தற்காலிகமாக இடைக்கால ஒரு தீர்வாக ஒன்று எங்களுக்கு தேவைப்படுகிறது. அது இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்கனவே ஒரு சர்வதேச ஒப்பந்தம் என்ற அடிப்படையில், 2 நாடுகளுக்கு இடைப்பட்ட ஒரு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் அதை நாங்கள் வலியுறுத்த முடியும் என்றுதான் நான் சொல்வேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் அதுதான் எங்களுக்கு தீர்வாண்டா இல்லை. இலங்கை தீவுக்குள் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றாக ஒரு குடைக்குள் இருக்க முடியாது. இரண்டாவது, இலங்கையினுடைய இனப்பிரச்சனையை இந்த பாராளுமன்றத்துக்குள்ளாலோ அல்லது இலங்கையில இருக்கிற அரசியல் கட்சிகளாலோ தீர்வு கண்டுவிட முடியாது. இது ஒரு சர்வதேச நடைமுறைகளுக்குள்ளால் தீர்க்கப்பட வேண்டிய விடயம். ஏனென்றால் இது கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து மகாவம்சத்தில் குறிப்பிடப்படுகின்ற மகாவம்ச மனநிலையிலிருந்து கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு ஊடாக வளர்ந்து வந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் அது தன்னுடைய தொழிலை தமிழர்களை அழிக்கவே அது முற்படும். அதை மாற்ற முடியாது இலகுவாக. ஆகவே நாங்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த என்று கேட்பது இப்போது இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணத்தான், இப்போது இருக்கிற நெருக்கடியை தவிர்ப்பதுதான். இல்லாவிட்டால் இந்த காசா நிலம் எவ்வாறு யூதர்களால் பிடுங்கப்பட்டதோ அவ்வாறு எங்களுடைய எல்லைகள் எல்லாமே பிடுங்கப்பட்டுவிடும். ஏன் கணக்கு வேண்டாம், யார் பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு மாணவர்கள் தொகையை போய் பாருங்க. யார் கூட தமிழர்கள் கூட இருக்கிறார்களா அல்லது மாற்றினத்தவர்கள் கூட இருக்கிறார்களா பாருங்க. அப்போ நாங்கள் இவற்றை எவ்வாறு சீர் செய்வது, இப்போ இருக்கிற நெருக்கடிக்கு முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு எவ்வாறு செய்வது என்பதை பற்றி தான் யோசிக்க வேண்டும். நிச்சயமாக
நீங்கள் தமிழரசு கட்சியினுடைய அந்த பிரித்தானியாவுடைய செல்வாக்கை பற்றி கேட்கும் பொழுது சொல்லியிருந்தீர்கள், அந்த பொது வேட்பாளர் விடயத்திலே தமிழரசு கட்சி எடுத்த முடிவின் பின்னர் படிப்படியாக தமிழரசு கட்சியுடைய ஆதரவு பிரித்தானியாவிலே குறிப்பாக லண்டனை பொறுத்த வரைக்கும் குறைவடைந்து வந்ததாக சொல்லியிருந்தீர்கள். அந்த பொது வேட்பாளர் விடயத்திலே தமிழரசு கட்சி எடுத்த முடிவு சரியானது என்றுதானே மக்கள் அதுக்காக வாக்களித்ததாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அப்படி இல்லை. மக்களை குழப்பி விட்டார்கள். மக்கள் பெருமளவில் வாக்களிக்கவில்லை. மற்றது 2,36,000 நினைக்கிறேன் வாக்களித்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய தொகை. அதற்கு எதிராக தமிழ் மக்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தார்களே, அது இந்த வீதமே குறைவாக இருக்கிறது. இல்லை, நான் சொல்வது தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கு அளித்த வாக்குகளை விட கூடுதலான வாக்குகளை சஜித் பிரேமதாசாவுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ் மக்கள் என்பதை விட அங்கே வடகிழக்கில் இஸ்லாமிய சமூகம் ஒன்று. சரி, அப்படி பார்த்தா யாழ்ப்பாண மாவட்டத்தை மட்டும் பார்த்தால் நாங்கள் அதை புரிந்து கொள்ளலாம் தானே? நீங்கள் சொல்வது நிச்சயமாக. அதாவது அந்த அந்த காலப்பகுதியில் சஜித் வெல்வார் என்று பலர் நம்பி இருந்தார்கள். அப்ப அங்க அவர்களுடைய சார்பில் போட்டியிட்ட பலர் இருக்கிறார்கள். அதாவது அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முக்கிய புள்ளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இந்த தமிழ் மக்களை எவ்வாறு குழப்பினார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அப்ப தமிழ் மக்கள் ஒரு குழப்ப நிலையில வாக்களித்திருக்கிறார்கள். இப்ப நாங்கள் கடந்த தேர்தலில் பார்த்தால் அனுராபக்கம் போய்விட்டார்கள் என்று சொல்லலாம் தான். அனுராபக்கம் போய்விட்டா நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்களா? யாழ்ப்பாணம் அனுராபக்கம் போய்விட்டது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் கூட முழுமை வேண்டாம். இந்த முழுமை அரைவாசி வேண்டாம். ஓமா இல்லையா? சொதப்பில் பதிலெல்லாம் சொல்ல முடியாது. ஆகவே சமூகவியல் சார்ந்து நாம் பார்க்க வேண்டும். நலன்கள் சார்ந்து பார்க்க வேண்டும். சரி, அப்ப என்னுடைய கேள்வியாக இருந்தது காரணம் தமிழ் மக்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்கும் பொழுது சஜித் பிரேமதாசாவை நோக்கி பலவிதமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார்கள் அவருக்கு எதிரான தரப்பினர். அதாவது 1000 விகாரைகளை அமைப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா, தமிழன் என்றால் தமிழனுக்கு பிறந்தவர் என்றால் தமிழனுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் போன்ற விதமான பிரச்சாரங்களை சஜித் பிரேமதாசாவுக்கு எதிரான தரப்பினர் செய்திருந்தார்கள். அப்படி அதனை 1000 விகாரைகள் அமைக்கிற திட்டத்தை அது சஜித் பிரேமதாசா முன்வைத்ததுதான். அதைத்தான் சொல்வேன். அதை ஒரு பிரச்சாரமாக மேற்கொண்டு இப்படிப்பட்டவர்கள் தான் நீங்கள் வாக்களிக்க போறாரா என்று ஒரு பிரச்சாரம் கடுமையான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டது எல்லா கட்சியினாலும். ஆனால் அப்படி இருந்தும் கூட தமிழ் மக்கள் சஜித் பிரேமதாசாவை நோக்கி வாக்களித்தது தமிழரசு கட்சியினுடைய முடிவு சரியென்றதை ஏற்றுக்கொண்டதாக எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடியாது. ஏனென்றால் தமிழரசு கட்சி மாத்திரம்தான் சஜித்துக்கு ஆதரவளித்தது என்றால் இல்லை. ஆகவே யாழ்ப்பாணத்தில பழைய யூஎன்பிக்கான ஒரு வாக்கு வங்கி இருந்து கொண்டுதான் இருக்கிறது, தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அதே போல ஒவ்வொரு கட்சிகளுக்கும் என்று SLP கொண்ட ஒரு வாக்கு வங்கி எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும். டக்ளஸ் தேவானந்தாக்குன்ற ஒரு வாக்கு வங்கி இருந்து கொண்டிருக்கும். அவர்கள் வாக்களிப்பார்கள். இங்க வாக்குகள் சிதறுகின்ற போது பெர்சன்டேஜ்ல சில பேருக்கு கூடும். அதனால இப்ப அங்கயன் அதிகூடிய வாக்குகளை பெற்றார். ஆகவே அங்கயன் முழுமையாக யாழ்ப்பாணத்துல கோலைச்சுகிறார் என்று அர்த்தமா? 1,00,000 மேலோட வாக்குகளை பெற்றவர் அவர் கோலைச்சுகிறார் அர்த்தமா? அப்புறம் என்ன நடந்தது? 36 வாக்குகள் பெற்றார். நான் சொல்ல வாக்களின் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது அவரை நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கூடுதலான வாக்களை பெற்றாரே தவிர ஒரு முழுமையான வாக்குகளை பெறவில்லை. எனவே நாங்கள் அதில் இருந்து அங்காலே போகுமானால் இப்பொழுது ஜெனிவாவிலே தீர்மானத்திற்கு முற்படும் வேளையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான ஒரு குழுவினர் ஒரு கடிதத்தை வரைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழரசு கட்சியுடைய ஆதரவு கேட்டிருந்தார்கள். சுமந்திரன் அதற்கு மறுத்துவிட்டார். ஆனாலும் கூட அந்த கடிதத்திலே இனப்படுகொலைக்கான நீதி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்று ஒரு விமர்சனம் நிக்சன் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களை தெரியவில்லை. இதைத்தான் சுமந்திரனும் முன்னர் செய்திருந்தார். இதை இப்பொழுது கஜேந்திரகுமார் புலோ பண்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது அவர்களுடைய அந்த மீட்டிங் டில்கோ ஹோட்டலில் நடந்த அந்த மீட்டிங் கடந்த 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடந்தது.
அந்த 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 கூட்டத்தொடரில் பலர் கலந்து கொண்டார்கள். கட்சி சார்ந்து பெரும்பாலானவர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனாலும் தமிழரசு கட்சியில் கலந்து கொள்ளவில்லை. இதே போல ஒரு கடிதம் 4 வருடங்களுக்கு முதல் எழுதப்பட்டது. அதாவது ஐநாவின் ஒப்பாரி மண்டப நாட்டாமைக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டது. இப்போதும் கடிதம் எழுதுவதற்கு நாங்கள் முனைகிறோம். ஆகவே இந்த ஒப்பாரி மண்டபத்துக்கு நாங்கள் கடிதம் எழுதுவது என்பது ஒரு நடைமுறை, ஒரு வழக்கம். ஆகவே எழுத வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் உலகினுடைய ஒழுங்கு, இந்த ஒழுங்கு கம்மியை நாங்கள் எழுத வேண்டியிருக்கிறது. எழுத வேண்டும், எழுதுகிறார்கள். அதில் தமிழரசு கட்சி இதில் பங்கு பெற்றாமலும் இருக்கலாம். பங்கு பெற்றுவதற்கு அவர்கள் விருப்பம் தெரிவிக்கவில்லை என்றால் சிவிகே சுஞானம் அவருடைய புது டீமை தான் அமைக்கிறார், தான் ஒத்துழைக்கிறார் என்று சொல்கிறார். ஆனால் நடைமுறையில் அவர்கள் செய்யவில்லை. இதே போல முதல் ஒரு முறை 4 வருடங்களுக்கு முதல் சில இந்த புலம்பெயர் தேசத்திலிருந்து ஐநா நோக்கி ஒரு கடிதம் எழுதுவதற்கான ஒரு வேலை திட்டம் ஆரம்பித்து கடிதங்கள் பெற்ற போது அதிலே கடிதத்தை முதல் தந்து விட்டு அந்த கடிதத்தை திருப்பி வாபஸ் பெற்று விட்டார்கள். இதெல்லாம் தமிழ் அரசியலில் இப்போது நெருக்கடிகளுக்கு அவர்கள் தங்களை தக்க வைப்பதற்கான நடவடிக்கைகளாக இருக்கின்றன. ஆகவே இந்த ஐநா நோக்கிய வேலை திட்டம், அதாவது ஐநாவில் அதாவது மனித உரிமை அமைப்பில் ஒரு 47 நாடுகள் வாக்களிக்கும். அந்த 48 நாடுகளின் அந்த வாக்குகளை எங்கள் பக்கம் திருப்புவதற்கு நாங்கள் அந்த 42 நாடுகளுடைய ஒரு அரசியல் வேலை திட்டத்தை செய்வதா, அல்லது நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு இந்த தமிழரசு கட்சி வரவில்லை என்று குற்றம் சாட்டி கொண்டு நாங்கள் இந்த போர்க்குற்றம் ஒன்றும் இல்லாமல், அதாவது போர்க்குற்றம் ஒன்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றம் ஒன்றும் பேசுவதா, அல்லது இனப்படுகொலை என்று பேசுவதா. ஆனால் கஜேந்திரகுமார் அவர் இனப்படுகொலை என்று தான் சொல்கிறார். ஆனால் நிக்சன் அவ்வாறு ஏன் எழுதினார் என்பது எனக்கு தெரியவில்லை. அவர் இந்த போதாவில் அதை எழுதுகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் கஜேந்திரகுமார் இனப்படுகொலை என்று சொல்ல வேண்டும் என்றதே அவர் உறுதியாக இருக்கிறார். அதைத்தான் அவர் வெளியிலையும் பேசுகிறார். ஆகவே இது ஏதோ ஒரு சில நேரம் ஒரு தவறான புரிதலுக்குள்ளாக கூட அது எழுதப்பட்டிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அது நிக்சனிடம் தான் கேட்க வேண்டும். ஆனாலும் கஜேந்திரகுமார் எடுத்த ஒரு முயற்சி என்னை பொறுத்தளவில் ஒரு முன்மாதிரியானது தான். அவர் கடந்த காலங்களிலே தான் தனி தேசியம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். தான் தேசியத்தில் நிற்கிறேன்னு சொன்னார். இப்போது எல்லோரையும் அரவணைக்கிற ஒரு போக்கை கடைப்பிடிக்கிறார். அவர்கள் ஒரு மாற்றம் தெரிகிறது. இந்த மாற்றம் தேவையாக இருக்கிறார். தமிழ் மக்களை பொறுத்தளவில், தமிழ் அரசியலை பொறுத்தளவில் இந்த மாற்றம் நாங்கள் யாவரும் ஒரு குடைக்குள் கொண்டு வரப்படணும். அதுதான் தேசிய கட்டுமானம். தேசியம் என்பது வெறும் கொள்கை கோஷங்களை முன்னிறுத்தி கத்தி குளறுவதல்ல தேசியம். தேசியம் என்பது யாவரையும் உள்வாங்கி அரவணைத்து ஒரு குரல்ல நிறுத்த வைப்பதுதான் தேசியம். அதுதான் ஆளுமை, அதுதான் லீடர்ஷிப். அதை விடுத்து நான் தான் தனிய தேசியம் என்று சொன்னால் அவர் தேசியத்தின் எதிரியாக இருப்பார். அவர் ஒரு யுத்த பிறகுவாத்தான் நாங்கள் அவரை பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் யாவரையும் அணைப்பதனால தான் ஒரு தேசிய கட்டுமானத்தை கொண்டு வரலாமே தவிர நாங்கள் 4 பேர் நின்று கொண்டு தேசிய கட்டுமானத்தை கொண்டு வர முடியாது. ஆகவே அனைவரையும் அணைப்பதற்கான ஒரு முயற்சி தான் நடக்கிறது. அந்த முயற்சியில் தமிழரசு கட்சி பங்கு பெற்றினால் சிறப்பாக இருக்கும். அவர்கள் பங்கு பெற்றாவிட்டால் தமிழரசு கட்சிக்கு ஒரு அதாவது தலைவர் காட்டிய வழி என்று சொல்லி கொஞ்சம் சனம் வாக்களிக்கும். அந்த வாக்கு வங்கி தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். அது இன்னும் நீண்ட காலத்துக்கு இருக்கும். அது நாங்கள் இல்லைன்னு சொல்லவில்லை. என்றால் தமிழரசு கட்சி ஏதோ ஆண்டாண்டு காலமாக சொல்றதுன்றது வச்ச போய். என்றால் 72ஆம் ஆண்டோட தமிழரசு கட்சி செத்து போய் கூட்டணி வந்து விட்டார். பிறகு இப்போதான் தமிழரசு கட்சி வந்திருக்கிறது. இந்த 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் தமிழரசு கட்சி மீண்டும் வந்திருக்கிறது. அப்போ அந்த 74ஆம் ஆண்டுலேருந்து 2ஆம் நாளாக ஒரு 30 வருஷங்கள் பேசாமல் உறங்கி செத்து போய்ட்டு வந்தது. ஆகவே நாங்கள் இங்கே தமிழரசு கட்சி ஆண்டாண்டு காலமாக இருக்கின்ற இந்த கோஷங்கள், இந்த பசப்பு வார்த்தைகள் எல்லாம் அர்த்தமற்றவைகள். கூட்டணி என்று தான் இருந்தார்கள். இந்த காங்கிரஸும் இருக்கையில் இருந்தாலும் காங்கிரஸ் வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு எதிராகவே குமார் பொன்னம்பலம் போட்டி போட்டார். யாழ் தொகுதியில் போட்டி போட்டு 10,000 பேரோட வாக்குகளை பெற்றார். அப்போ இங்கே முரண்கள் எல்லாரும் இருக்கும். எதிர்கட்சியோடு இருக்கத்தான் செய்யும். எதிர்மான கருத்துக்கள் இருக்கவே செய்யும். தமிழக விடுதலை போராட்டம் அந்த அளவில் பெரிய அளவில் ஒரு உச்சநிலையில் அடைந்திருந்த போது இராணுவ சமநிலை, அதாவது ஆனரவு யுத்தத்தின் பின்னர் ஒரு இராணுவ சமநிலை வந்த போதும் கூட மாற்று கருத்துடைய ஒரு அணி வெளியில் நின்றது தான். அதாவது கொழும்பிலும் பவுனியாலே நின்றது தான். அப்போ இதெல்லாம் இருக்கும். கஜேந்திரகுமார் மாற்றம் ஏற்படுத்ததா சொல்லியிருந்தீர்கள். அது மாற்றமா அல்ல அவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள்? இப்போ நாங்கள் அதாவது எல்லாவற்றையும் நாங்கள் கேள்விக்குட்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அவர் இல்லாட்டி அவர் இறங்கி போயிருக்க மாட்டார். கேள்விக்கான காரணத்தை சொல்லிவிடுறேன். அதாவது இதுவரை காலமும் 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் ஆரம்ப புள்ளியாக கூட எடுக்கக்கூடாது, அப்படி எடுப்பவர்கள் நாங்கள் கூட்டு சேர மாட்டோம் என்று சொல்லி வந்தவர் அன்றைய அந்த தீர்மானத்திலே அல்லது அந்த உடன்படிக்கையிலே 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் நிராகரிப்பதாக சொல்லி வந்தவர் நிராகரிப்பதாக என்று சொல்லை விட்டுவிட்டு 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் இறுதியாகவும் முடிவானதுமான தீர்வாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம்
என்று மட்டும்தான் சொல்லிவிட்டு அந்த ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த வாசகங்களை கூறாமல் அகற்றிவிட்டு பின்னர் அந்த உடன்படிக்கை கைச்சாற்றப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் வழங்கும் பேட்டிகளிலே நாங்கள் 11வது திருத்தச் சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தனித்தனியான பேட்டிகளிலே அவர் சொல்கிறார்கள். ஏனைய கட்சியினர் நாங்கள் அதை ஆரம்ப புள்ளியாகத்தான் எடுத்துக்கொண்டு போகிறோம், ஆனால் முடிவாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஏனைய தரப்பினர் சொல்கிறார்கள். இது மக்களை ஏமாற்றுவதாக இல்லை. இங்கே அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அரசியல் ரீதியாக, அதாவது புவிசார் அரசியலை புரிந்து கொண்டிருக்கலாம். இவ்வளவு நீண்ட கால பொழுதுல அவர் புரிந்து கொண்டிருக்கலாம். எல்லோருக்கும் எல்லாம் புரியும் என்று இல்லை. ஏனென்றால் அவருடைய 2 கஜேந்திரகுமார் 2 பேருடைய பேட்டிகளிலும் இந்த பூகோளவாதம் என்ற சொல்ல அவர்கள் புவிசார் அரசியலுக்கு வித்தியாசம் தெரியாம பேசின பல இடங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே அந்த புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போது அந்த புரிதல் வந்திருக்கும் மட்டும் பார்க்கலாம். ஒவ்வொரு தரம் காலம் போக போக காலம் பலதை உணர்த்தும். அந்த அடிப்படையில் இந்த தேசியம் என்பது நாங்கள் யாரும் கூட்டி சேர்ந்து ஒன்றாக போகணும் என்ற அதை கூட அவர்களுக்கு தெரிவித்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தேசியம் என்பது பலர் தமிழீழ விடுதலை புலிகள் அந்த போராட்டம் தான் தேசியம் என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரைக்கும் பல ஊடகவாளர் கூட அப்படித்தான் எழுதி கொண்டிருக்கலாம். அப்படி இல்லை தேசியம். ஆகவே அந்த புரிதல் இப்போது அவருக்கு வந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். சிலவர்கள் அவர் மக்களுக்கு நடிக்கிறாரா இருந்தால் அவர் திருப்பியும் பின்னுக்கு போயிடுவார். நடிக்க இயலாது. கெட்டிக்காரன் புழு 8 நாளைக்கு தான் நடிக்க இயலாது. நீண்ட காலத்துக்கு மக்களுக்கு நடிக்க இயலாது. ஆகவே இந்த அரசியல் பரப்பில் இதே சுத்தியோட நேர்மையாக நின்றால் தொடர்ந்து நிற்க முடியும். இல்லாட்டால் எங்கேயோடத்தில் சரக்கி விழுந்து இல்லாமல் தான் காணாமல் போயிடும், வரலாற்றிலிருந்து காணாமல் போயிடும். ஆகவே கஜேந்திரகுமாரை பொறுத்தளவில் அவரிடம் இப்போ ஒரு சின்ன மாற்றங்கள் தென்படுகிறது. அந்த மாற்றங்களில் மறந்து போகலாம். நான் கஜேந்திரகுமாரை பற்றி மிக கடுமையாக விமர்சித்தவர்கள் நானும் ஒருதன். ஆனாலும் அவர் இந்த தேசிய பரப்பில் அவர் இதே சுத்தியில் ஒன்று வேலை செய்யறால் நாங்கள் அதை ஆதரிக்க வேண்டும். நாங்கள் கருத்து கூறுவது, அதாவது சுமந்திரன் நோக்கியோ அல்லது கஜேந்திரகுமார் நோக்கியோ அல்லது CVK சுஞான நோக்கியோ நாங்கள் ஒரு கருத்து கூறுகிறோம் என்று சொன்னால் தனிப்பட்ட அவர்கள் மீதான கோபம் தாபம் கிடையாது. தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்துதான் அந்த கருத்துக்கள் கூறப்படுகின்றன. அது சார்ந்துதான் ஆக்ரோஷமான உரையாடல்கள் நிகழ்கின்றன. ஆகவே இங்கே தனிப்பட்ட விரோதங்களுக்கு இங்கே இடம் இல்லை. ஆகவே இங்கே நாங்கள் தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்துதான் நாங்கள் சிந்திக்க வேண்டும், நலன் சார்ந்துதான் பேசப்படுகிறார். ஆகவே அந்த நலனில் இவர்கள் பாதகமாக நடக்கிற போதுதான் பிரச்சனை வருகிறது. அவர்களுடைய தவறான புரிதல், அரசியல் தலைவருடைய தவறான புரிதலுக்கு எதிராகத்தான் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறதே தவிர அது தலைவர்களுக்கு எதிரானதல்ல. அதை நாங்கள் முதல்ல கருத்தில் கொள்ள வேண்டும். சரி, கஜேந்திரகுமார் உங்களை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது கஜேந்திரகுமார் அவர்கள் மிகவும் கடுமையான தேசியத்தை பின்பற்றி வருகிறார். அதனால் நாங்கள் அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தீர்கள். ஆனால் அவர்களுக்குரிய இல்ல, அதாவது தமிழ் தேசியத்தை கடுமையாக அப்படி நான் சொல்லவில்லை. தமிழ் தேசியம் என்பது வேறு. அதனுடைய சில பகுதிகளை அவர் ஆழமாக நம்புகிறார் என்றுதான் நான் சொல்றேன். அவர் முழுமையாக தமிழ் தேசியத்தை அவர் பின்பற்றுவதாக நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். அடங்க மாட்டார். ஏனெவன் ஒப்பிடும் பொழுது அவர் கூடுதலான வகையிலே அப்படி செயற்படுவதாக நீங்க நம்புகிறீர்கள், அப்படித்தான்? அப்படி நடக்க தொடங்கி இருக்கிறார். ஆனாலும் கூட தமிழ் மக்கள் நம்ப தயாராக இல்லை. அவருடைய வாக்கு வங்கியானது அப்படி காட்டவில்லை. அது ஏன் அவருடைய அந்த வாக்கு வங்கியுடைய குறைவினுடைய அடுத்த கட்டமாக தான் இதை பார்க்கலாம். அதாவது ஒரு வாக்கு வங்கி குறைந்தால் அவர்கள் ஒரு ஒரு ஆய்வுக்கு போயிருப்பார்கள். என்ன நடந்தது, இதுக்கான காரணம் என்ன, வாக்கு வங்கி வீழ்ச்சிக்கான காரணம் என்ன, அந்த காரணங்களை கண்டுபிடித்தால் அதை சீர்திருத்த முயற்சிக்கிறார்கள். அதான் உண்மை. அப்படியானால் கொள்கையிலே மாற்றம் இல்லை, வாக்கு வங்கிக்காக நாங்கள் மக்களை ஏமாற்றுகிறோம். இங்கே இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். கொள்கை என்பது அவ்வப்போது ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்ப கையாளுகின்றதுதான் கொள்கை. இலக்கியத்தில் அவர்கள் மாறாமல் இருந்து கொண்டு கொள்கை அடிக்கடி மாறும். கொள்கை கடைப்பிடிப்பை கை கொள்வதுதான் கொள்கை. ஆகவே அந்த காலச்சூழல்ல என்னத்தை பின்பற்றலாமோ அதுதான் கொள்கை. இப்ப தமிழீழ மக்கள் ஈழத்தமிழருடைய இறமைக்கான போராட்டத்தில் SJV செல்வநாயகம் அவர்கள் ஆரம்பித்த அந்த தேசியவாதம் என்பது அதாவது அகிம்சை போராட்டம், அதாவது வன்முறையற்ற போராட்டம், அது ஒரு கொள்கை. அது தோல்வியடைகின்ற போது அடுத்து நாங்கள் ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்தால் அது ஒரு கொள்கை, அது இலட்சியம் இல்லை. ஆயுத போராட்டம் எங்கட இலட்சியம் கிடையாது. நாங்கள் ஆயுதத்தின் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல என்பது அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதாவது நாங்கள் கை கொள்ளுவது இந்த காலத்தில் எங்களுக்கு எங்களுடைய வழி என்ன, எங்களால் இதை கடைபிடிக்க முடியும், அந்த கடைபிடிக்கின்ற நடைமுறை தான் கொள்கை. அப்ப அவர்
இலட்சியத்தில் பற்றோட இருக்கிறார். கொள்கைகள் அடிக்கடி மாறும், காலத்துக்கு ஏற்ற தேவைகளுக்கு ஏற்ற கொள்கை மாறும். இப்பவும் நாங்கள் ஐயப்பட சொல்லலாமோ, ஐயப்பட கைவிட்டோம் இல்லோ, அப்ப அந்த கொள்கை போயிட்டு இல்லை, விட்டோம் இல்லை, கைவிட்டு இருக்கிறோம். இப்ப அது இலக்கியம் இல்லை, அது கொள்கை நடைமுறை, அதாவது கையாள்வது. ஆகவே இந்த கொள்கையை கடைபிடிக்கிறார் என்று சொன்னால் அது கொள்கையில மாற்றங்கள் வரும், கட்டாயம் வரும். ஏனென்றால் கால ஓட்ட நியதிகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் தேவை. மாற்றம் தான் வளர்ச்சிக்கு அறிகுறி. மாற்றமின்றி இருந்தால் அது வளர்ச்சி அல்ல, அது மாறியா இருக்க வேணும். போராட்டம் என்பது மாறியாக இருக்க வேண்டும். இயங்கு போக்கில் மாற்றங்கள் வர வேண்டும். மாற்றங்கள் இல்லாமல் தொடர்ந்து கொண்டு இருந்தால் அது வளராது, வளர்ச்சியை காட்டாது. ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு நாங்கள் 2வது பகுதிக்கு செல்வோம். ஓகே. SBM Accounting Services.